அதுக்கப்புறம் அண்ணன் அண்ணாமலை அவர்களோட வேட்புமனுல சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சுங்க, குறைபாடுகள். அவரோட படிவம் வந்து 26ல வந்து தேர்தல் ஆணையம் அவங்க கொடுத்த முறைப்படி இல்லைங்க. அது முதல் தவறு. அந்த படிவம் 26ல பக்கம் பார்ட்டியே வரிசை எண் 5, பார்ட்டி பி பக்கம் 30. இதுல முதல் தவறுங்க. அப்புறம் அந்த எக்ஸ்ட்ராக்ட் படிவத்துல அவருக்கு எங்க வாக்கு இருக்கு, அவர் எந்த தொகுதியில போட்டிடுறாரு அப்படின்னு குறிப்பிடாம மொத்தமா 20 கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு சொல்லி அதுல பதிவு பண்ணிருக்காங்க. அது இரண்டாவது தப்புங்க. இந்த வேட்பாளர்களுக்கு எல்லாமே ஒரு கையெட்டு புத்தகம் கொடுத்திருக்காங்க. அந்த புத்தகத்தை பக்கம் 54, 55 இந்த முறைப்படி அந்த வேட்புமனு வந்து ஏற்கப்படக்கூடாதுங்க, நிராகரிக்கப்படணும். நாங்க எல்லாரும் சொல்றோம், இது ஆதாரப்பூர்வமா நாங்க காமிக்கிறோம், வழக்கறிஞர்கள் நாங்க எல்லாரும் உள்ள சொல்றோம். ஆனாலும் வந்து தேர்தல் அதிகாரி அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. சுயேட்சையா நிக்கிறவங்களுக்கு வந்து சில கையெழுத்து போடல, சில படிவம் பூர்த்தி பண்ணல அப்படின்னு அதை நிராகரிக்கிறாங்க. ஆனா வந்து இவரோட படிவத்தில் இவ்வளவு பெரிய பிழை இருக்கு. நாம் தமிழர் கட்சி எங்க வழக்கறிஞர் மத்த சுயேட்சை கட்சி எல்லாருமே அதை எதிர்த்து சொல்றோம் நாங்க. ஆனாலும் தேர்தல் அதிகாரி அதை காதிலேயே வாங்கிக்கலைங்க. திமுக வந்து எந்த ஆட்சேபனையுமே தெரிவிக்கல, அவங்க அமைதியா தான் இருக்காங்க. இது என்னங்க ஜனநாயகம்? தேர்தல் விதினா எல்லாத்துக்கும் ஒண்ணுதானுங்க. எல்லா வேட்பாளர்